இப்போல்லாம் தாவேக்கா காரங்களை பார்த்தாலே இந்த திமுக காரங்களுக்கு அப்படியே கழிஞ்சிருது மக்களே. இது என்ன சம்பவம்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சென்னை பூக்கடை பக்கத்துல சர்வே எடுக்க போன நம்ம தாவேக்கா தொண்டர்களை அங்க இருக்க வட்ட செயலாளர் கவியரசும் அவருடைய ஆட்களும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அந்த மோதல்ல ஒரு 4 மாச கர்ப்பிணி பெண்ணுக்கு அடிபட்டிருக்கு. அங்க இருக்க ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம தாவேக்கா தொண்டர்களுக்கு நடந்திருக்கு. ஆனா இப்போ இதெல்லாம் தாவேக்கா தொண்டர்கள் தான் ஆரம்பிச்சாங்க. சர்வே எடுக்கிறேங்கிற பேர்ல நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியும் அப்படி ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னவங்களை அடிச்சதாகவும் சில லேடிஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல பயங்கரமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா டிவிக்கு ஓட்டு போட மிரட்டாங்க சார். எங்களை ஓட்டு வாங்காதப்பவே இவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னா இவரு ஆட்சி வந்துட்டாருன்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கு நாங்க கேக்குறோம். விஜய் டிவிக்கு ஓட்டு போடுன்னு மிரட்டுறாங்க சார். எங்களை டிவிக்கு தான் ஓட்டு போடணும். நீங்க எதுக்கு ஓட்டு அதான் டிவிக்கு ஓட்டு போடணுமா விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்ன்றாங்க. வந்து உனக்கு விஜய் போட்டு ஆகணுமா? எங்களுக்கு உயிர் போன மாதிரி நாங்க போட்டு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. பொதுமக்கள் நீங்க பாதுகாப்பு எங்களுக்கு இல்லையா சொல்லுங்க. ஆமா சார் என்ன மாறுவீங்க சார். சட்டத்துக்குனா சட்டம் தன் கடமை செய்யும். சரோஜா சாமானிகாலோ விஜய்க்கு தான் போடணும்னா எப்படி அது? விஜய்க்கு போனா அவ்வளவு சட்டமா நாங்க விஜய்க்கு போட்டு தான் ஆகணுமா? எங்களுக்கு உயிர் போன மாதிரி நாங்க போட்டு. வட்டச் செயலாளர் கவியரசு இந்த லேடிஸ் எல்லாம் என்னதான் அக்யூஸா இருந்தாலும் கடைசியா வந்து சேர்ந்தாரு பாருங்க. அவர் தான் நம்ம சேகர் பாப்பான்னு. இந்த கொடூரமான தாக்குதலுக்கு பின்னாடி அவரும் இருக்காருன்னு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த திமுக காரங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன்.